ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 107வது பாடல் பார்க்க போறோம். விண்முழுது ஆழி செய்த வினை என வெகுண்டு நீ போய் மண்மகள் ஆதி என்று மடவரல் தன்னை ஏவி கண்மலர் சிவப்ப உள்ளம் கருப்புற கடிதின் ஏகி எண்மரின் வலியனாய யமன் திசை தன்னை உற்றான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விண்முழுது ஆழி, இவ்வாறு தன் தவம் அழிந்தது தேவலோகம் முழுதும் ஆட்சி புரியும் இந்திரனது செய்த வினை என வஞ்சனை செயலாகும் என்று அறிந்து வெகுண்டு சினம் கொண்டு நீ போய் மண்மகள் ஆதி, நீ நிலவுலகம் சென்று மானிட பெண்ணாக பிறப்பாயாக என்று மடவரல் தன்னை என்று அத்திலோத்தமையை ஏவி சபித்துவிட்டு கண்மலர் சிவப்ப சினத்தால் தாமரை போன்ற கண்கள் செந்நிறம் அடையவும் உள்ளம் கருப்பு உற மனம் கோபப்படவும் கடிதின் ஏகி அவ்விடம் விட்டு விரைவிலேயே சென்று எண்மரில் வலியனாய எண்திசை பாலகர்களில் வலிமையுள்ளவனுமான யமன் திசை தன்னை உற்றான். யமனது திசையை அடைந்தான் கௌசிகன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது கம்பர் இந்த பாட்டின் மூலமாக சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, தன்னுடைய தவம் குலைய காரணமாக இருந்த திலோத்தமையை சபித்து அதன் பின் கௌசிகன் தவம் செய்ய தென் திசைக்கு சென்றான் அப்படின்னு சொல்றாரு. இதுல 8, அதாவது எண்மரின் வலியனாய யமன் திசை தன்னை உற்றான் அப்படின்னு நம்ம இப்ப சென்ற பாடல்லையே பார்த்தோம்ல. முதல்ல கிழக்கு திசை நோக்கி, அதாவது இந்திரனின் திசையை நோக்கி சென்றான் அப்படின்னு. அதனை தொடர்ந்து திலோத்தமை இவனுடைய கௌசிகனுடைய தவத்தை கலைத்தவுடன் இப்ப தென் திசை நோக்கி தவம் செய்ய கௌசிகன் முற்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண் திசை 8 திசைக்கும் அந்தந்த உரித்தானவர்கள். இப்ப வடக்கு திசைக்கு குபேரன், கிழக்கு திசைக்கு இந்திரன், மேற்கு திசைக்கு வருணன், வடகிழக்கு திசைக்கு ஈசானன். அதனாலதான் வடகிழக்கு மூலையை ஈசான மூலை அப்படின்னு சொல்றோம். தென்கிழக்குக்கு அக்னி, வடமேற்கு திசைக்கு வாயு பகவான், தென்மேற்கு திசைக்கு நிருத்தி. இந்த மாதிரி 8 அஷ்டதிக் பாலகர்கள் இந்த 8 சொல்லுவாங்க. இதனோட சேர்த்து யமன் தெற்கு திசைக்கு அதிபதி. இதை தவிர மேல கீழே அப்படின்னு மேலையும் கீழையும் ஊர்துவம் அதம் அப்படின்னு ஊர்துவத்துக்கு பிரம்மனையும் அதத்துக்கு விஷ்ணுவையும் பிரதான தெய்வங்களாக சொல்லுவாங்க. இது அத எல்லாத்தையும் இந்த 10 சேர்த்து தச திக்பாலர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிரதானமாக மேலையும் கீழையும் விட்டுட்டு இந்த 8 மட்டும் சொல்றாங்க. இதுல ரொம்ப வலிமை வாய்ந்தவன் யமன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அப்போ இந்திரன், வருணன், அக்னி, வாயு, ஈசானன். ஏன்னா ஈசானம்ங்கிறது இது சிவனினுடைய ஒரு தோற்றம். அப்ப அவங்க எல்லாம் வலிமை இல்லையா, யமன் தான் வலிமையா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல அவர் வலிமைன்னு சொல்றது எதன்னா, யாருமே காலத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்படி காலத்தை ஜெயிச்சவன் மார்க்கண்டேயன். அதனாலதான் என்றும் 16ன்னு சொல்லி மார்க்கண்டேயன் நம்ம ரொம்ப ஆகா ஓகோன்னு கொண்டாடுறோம். அது இந்த இடத்துல அதைத்தான் குறிக்குது. வலிமையுள்ளவன் அப்படின்னா அவன காலத்தை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறதுனாலதான் இங்க எண்மரின் வலியனாய யமன் திசை தன்னை உற்றான் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இதேதான் புறநானூற்று பாடல். அதாவது புறநானூறுல 362வது பாடல் உடம்பொடுஞ்சென்மார் அப்படிங்கிறவர் அந்த ராஜாவை பாடிய இது புலவர் சிறுவெண்டையரையார் அப்படிங்கிறவர். அவரு என்ன சொல்லியிருப்பாரு, அந்தணர்கள் ஒரு முரசு கேட்கும், போருக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள முரசு கேட்கும். அந்த சத்தம் கேட்டவுடனே அந்தணர்கள்லாம் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியப்போட பார்ப்பாங்க. அப்ப இந்த புலவர் அந்த ராஜாவை புகழ்ந்து பாடுற மாதிரி. அதாவது அவர் என்ன சொல்லுவாரு, பொதுவாக போர் எதுக்கு புரிவாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தானே போரே நடக்கும். ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு மேல போர் தொடுத்து செல்வான். ஆனா இங்க இந்த பாட்டுடை தலைவனாக எந்த அரசனை சொல்றாரோ அவர் இந்த மாதிரியான சிற்றின்ப விஷயத்துக்காக அவர் போர் தொடுக்கல. அவர் தொடுக்கக்கூடிய காரணமே வேற. என்னன்னா, பகைவரனுடைய நாட்டு அவர் மேல போர் தொடுத்து
அந்த இது பொருள் எல்லாம் ஈட்டி அவங்க தானம் பண்றதுக்கு தான். அவர் இந்த உங்களுக்கு எல்லாம் தானம் பண்றதுக்கு, மக்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப இரவலர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாரு. இதன் மூலமாக அவர் புகழ் ஈட்டி மேலுலகத்துல சென்று அழியா புகழ் பெறுவதற்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தான் பாடல் வரும். நான் அதுல ஒரு 5 வரி மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. ஞாயிற்றன் ஆய்மணி மிடைந்த மதியுருள் ஆரம் மார்பில் புரள பலிபெரு முரசம் பாசறை சிலைப்ப பொழிலகம் பறந்த பெருஞ்செய் ஆடவர் சிறுப்புகன்று எடுக்கும் விசய வெண்கொடி அணங்கு உரு தன்ன கணங்கொள் தானே கூற்றத்தன்ன மாற்றது முன்பின் அப்படின்னு அந்த பாடல் போகும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல எப்பேர் அவன் அந்த போர் தொடுத்து வருவது, படைக்கு நடுவுல அந்த ராஜா வர்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அணங்கு உருத்தன்ன கணங்கொள்தானை கூற்றத்தன்ன மாற்றரு முன்பின் அப்படின்னு. அங்கேயும் இதே மாதிரியான எப்படி நம்ம இந்த கம்பராமாயண பாடல்ல பாக்குறோமோ, கூற்றன் இவன் யமன் வர்ற மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட யமன் வருவதாக இருக்குன்னா, ரொம்ப வலிமை வாய்ந்த யமன் வருவதாக, இருக்கிறதுலயே வலிமையானவன் யாரு, அப்பேற்பட்ட யமன் அப்படின்னு அங்க வரும். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரிதான் இங்க எண்மரின் வலியனாய யமன் திசை தன்னை உற்றான் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. எப்பேற்பட்ட இந்திரன் அப்படின்னா, விண்முழுது ஆழி செய்த வினை என வெகுண்டு. இந்திரன் செஞ்ச வேலைதான் இது அப்படின்னு சொல்லி அந்த இந்திரனுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு கம்பர், விண்முழுது ஆழி அப்படின்னு. அதாவது நம்ம முதலாளி தொழிலாளி அப்படின்னு ஏன் சொல்றோம், எவன் முதல்ல பைசா போடுறானோ அந்த முதலை ஆள்பவன், அந்த காசு அவன் போட்டது தானே, அதனால அவனை முதலாளி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி யாரு வேலை செய்யறாங்க, வேலை யாருக்கு பிரதானமாக போடுகிறார்களோ அதை ஆள்கிறார்களோ அவங்கதான் தொழிலாளி. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரி இந்திரனக எல்லாம் மேலுலகத்தை முழுவதுமாக அவன் தான் ஆள்கிறான். அதனால விண்ணுலகத்தை ஆள்பவதனால விண்முழுது ஆளி அப்படின்னு இந்திரனை தான் சொல்றாரு. அவன் செய்த வேலை என்று வெகுண்டு நீ போய் மண்மகள் ஆதி. இவங்க திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்க எல்லாம் தேவலோக கன்னிகைகள், அப்சரஸ் தானே. அவங்க பூமியில எல்லாம் வசிக்க மாட்டாங்க. ஆனா சபித்து விடுகிறார். என்னன்னு சொல்றாரு, நீ போய் மண்மகள் ஆதி அப்படின்னு, பூமியில போய் நீ போய் ஒரு பிறக்க போற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. உடனே நம்ம நினைக்கலாம், அப்ப இவ்வளவு காலமா கடும் தவம் இருந்தாரு இது கிழக்கு திசையை நோக்கி, அவரால் 5 புலன்களை கட்டுப்படுத்தவே முடியலையே, இப்பேற்பட்டவங்களை நமக்கு நிறைய சமயம் நமக்கு அது தோணும். இந்த மாதிரி எல்லாமே ரிஷிகள் முனிவர்கள்லாம் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தினவர்கள், ஆனாலும் இப்படி ஒரு கோவப்படுறாங்களே அப்படின்னா, நான் ஏற்கனவே எப்பவும் சொல்ற உதாரணம் தான். திருக்குறள்ல குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு திருவள்ளுவர் ஏன் சொல்றாரு, கணம் ஏயும் கணம், அது அப்படிதான் கொண்டு கூட்டி படிக்கணும். அது அந்த க்ஷண நேரத்துக்கு தான் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் இருக்காது. அதனாலதான் கம்பரும் இங்க என்ன சொல்றாரு, எப்பேற்பட்ட கண் அவருக்கு அந்த கோவத்துல எப்படி சொன்னாரு அப்படின்னா, கண் மலர் சிவப்ப அப்படின்னு. இயல்பான, அந்த இடத்துல மலர்ங்கிறது இந்த இடத்துல தாமரையை தான் குறிக்குது. இயல்பாகவே அருள் பாலிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள், முனிவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ரிஷிகளாக இருக்கட்டும், அவங்க அருள் பாலிக்கக்கூடியவர்கள். ஆனா அப்பேற்பட்டவர் சினத்து இந்த மாதிரி இந்திரனுக்காக தானே நீ என் தவத்தை கலைச்ச அப்படின்னு சொல்லி அந்த க்ஷண நேரத்துக்கு தான் அவர் அதுவும் கோபம் எதுக்கு வருது, ஏன் என்னோட தவம், நான் இது பண்ணணும், நான் அதை நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தின் காரணமாக வரல. அவர் அறத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் எப்பவுமே அறத்துக்கு எதிரியாக யாரு காரியங்கள் செய்கிறார்களோ, அநியாயம் நடக்கிற இடத்துலயும் நான் ரொம்ப மனசை கட்டுப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி அநியாயம் நடக்கும்போது பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அதனாலதானே பாரதியார் கூட ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னாரு. நம்ம இது ஆத்திச்சூடி சீரியஸ்லயே பார்த்திருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன், இங்க கண்மலர் சிவப்பன்னா இவர் இயற்கையாகவே தாமரை குணம் தாமரை கண் போன்றவர், ஆனாலும் அப்பேற்பட்ட கண்ணும் சிவக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. உள்ளம் கருப்புற கடிதின் ஏகை, கடிது அப்படின்னால சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். உள்ளம் கருப்புற, இந்த இடத்துல கருப்பு அப்படிங்கிற சொல் ரொம்ப கோபத்தை குறிக்குது. நம்ம இந்த கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்ற இடத்துல கருப்பு அப்படிங்கிறது அதுக்கு பல பொருள் இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கருமை அப்படின்னு சொல்றோம்ல, கருப்பு வெள்ளை அப்படின்னு, அந்த கருப்பு இருக்கு. அதை தவிர கோபம், தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 372வது நூற்பாலையும் இருக்கு வெகுளி, அது கோபத்தையும் குறிக்கும் அப்படின்னு. அதை தவிர குற்றம், கரும்புள்ளி, தழும்பு, ராகு, அப்புறம் அபின், இப்படி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல நான் எதுக்கு இதை குறிப்பா சொல்றேன், நிறைய பேர் என்ன தப்பா எழுதுவாங்கன்னா, இடையின ரகரம் போட்டு கருப்பு அப்படின்னு எழுதுவாங்க. அது தப்பு. அது அந்த கருப்புக்கு பஞ்சம்னு அர்த்தம்.
கருப்பு வெள்ளை அப்படின்னா கருப்புங்கிறதுக்கு வல்லின ரகரம் தான் வரணும். கரிய, கருமை, கார்மேகம் அப்படின்னு சொல்ற இடத்துல இடைநிற ரகரம் வரும். ஆனா இது கருப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது வல்லின ரகரத்தை தான் குறிக்கும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல ரொம்ப அவர் வெகுண்டு, உள்ளம் வெகுண்டு கோவப்பட்டு அவர் இந்த மாதிரி சாபம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விண்முழுது ஆழி செய்த வினை என வெகுண்டு நீ போய் மண்மகள் ஆதி என்று மடவரல் தன்னை ஏவி கண்மலர் சிவப்ப உள்ளம் கருப்புறக் கடிதின் ஏகி எண்மரின் வலியன் ஆய யமன்திசை தன்னை உற்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.